வணக்கம் பிரியமானவர்களே. இன்றைக்கு மிக விசேஷமாய் ஒரு சிறப்பு சாட்சியோடு செய்தியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். காரணம், நாளை யூனிவர்சல் ஆலயங்கள் எல்லாவற்றிலேயும், சென்னையிலே மேலும் மும்பையிலே எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலேயும் நாம் மிக விசேஷமாய் தாய்மார்களுக்கான ஒரு சிறப்பு ஜபத்தை செய்ய இருக்கிறோம். ஏன் இது மிக மிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நோக்கமா இருக்கிறது இல்லையா பாஸ்டர் நரேஷ்? மிக நிச்சயமாக. நாமும் இது வெறும் ஒரு நாளாக இல்லை ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் இந்த தேவனிடத்தில் அர்ப்பணிப்பதாக மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கவனம் செலுத்தி இந்த செயலான திட்டத்தை செய்ய வேண்டியதா இருக்கு. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உன் தாய் தந்தையை கனம் பண்ணுவாயாக. எப்போது நாம தேவனுடைய வார்த்தைக்கு கவனம் செலுத்துகிறோமோ அந்த வார்த்தை குறிப்பிடுது பாஸ்டர். நம்முடைய தாய் தந்தையை நாம் கனம் பண்ணும்பொழுது நம்முடைய ஆயுசு காலம் நீடிக்கும். இது தேவன் தற்செயலாக இந்த இடத்துல சொன்னது கிடையாது. தேவன் அர்த்தப்படுத்துகிறார். அவர் எப்படி நம்முடைய எல்லாவற்றுக்கும் அதிகாரியா இடத்துல இருக்கிறாரோ, அதே போல் தேவன் பூமியிலே நம்மை வழி நடத்த நம்முடைய பெற்றோர்களை அதிகாரமா இந்த இடத்துல வைத்திருக்கார். அந்த அதிகாரத்தில் தாயானவர் மிக முக்கியமான பங்கை வகிக்கக்கூடியவரா இந்த இடத்துல இருக்கிறார். சரியா இல்லைங்களா? கண்டிப்பா. ஏன் நம்ம தாய் மிக முக்கியமான பங்கு அப்படின்னு சொன்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது, கண்டிப்பாய் தந்தையினுடைய கடமை. அவர் வெளியே செல்கிறார், குடும்பத்துக்காய் போராடுகிறார், வருமானத்தை ஈட்டுகிறார், வீட்டுக்கு அதை கொண்டு வருகிறார். வசனம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். அதாவது வீட்டுக்குள் இருக்கிற அந்த கடமை, அதாவது பிள்ளைகளுடைய வளர்ப்பு, குடும்பத்தினுடைய பராமரிப்பு, அதாவது வீட்டை கட்டுவாள் அப்படின்ற அந்த பொறுப்பை கர்த்தர் பெண்ணிடத்துல அர்ப்பணித்ததுனாலே நாம் விசேஷமாய் இந்த நாளை தினத்தை தாய்மார்களுக்காய் நாம் அர்ப்பணிக்கிறோம். கண்டிப்பா. எனவேதான் நீங்கள் யார் தாய்மார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நீங்க பரிதவிப்பான ஒரு தாய்மாரா இருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைகளுக்காய் போராடுகிற ஒரு தாய்மாரா இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே பலவிதமான சிக்கல்களை கடந்து போகிற ஒரு தாய்மாரா இருக்கலாம், அல்லது என் குடும்பம் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று எல்லா நேரம் வேண்டிக் கொள்ளுகிற ஒரு தாய்மாராய் நீங்கள் இருந்தாலும் சரி, நாளை தினம் மக்களே நீங்கள் விசேஷமாய் எங்களோடு இணையும்படி நான் உங்களை வரவேற்கிறேன். காரணம், இந்த சாட்சி உங்களுக்காக காண்பிக்கும் எத்தனை தாய்மார்கள் எத்தனை விதமான போராட்டமான சூழ்நிலையை அவங்களுடைய வாழ்க்கையில் கடந்து போறாங்க. சில நேரம் அது அவங்களுடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அவங்களுடைய சரீரத்திலும் பலவிதமான வியாதிகளை, பலவிதமான நோய்களை, உபாதைகளை ஒரு பக்கம் அனுபவித்துக் கொண்டு அதே சமயத்துல குடும்பத்துக்காய் போராடுகிற தாய்மார்கள் எத்தனை பேர் மனசுல வேதனையோடு இருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு தடவை பிள்ளை, அதாவது படிக்க போகிற பிள்ளையோ சரி, அல்லது வேலைக்கு போகிற பிள்ளையோ சரி, இப்படி பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னு சொல்லும் போது தாயும் அந்த வலியை சேர்ந்து அனுபவிக்கிறார். அதே போல பிள்ளையினுடைய சந்தோஷம் தாய்க்கும் சந்தோஷம். எனவேதான் இந்த சாட்சி நான் நம்புகிறேன் பாஸ்டர் நரேஷ், அநேக தாய்மார கண்கள் திறக்கக்கூடியதா இருக்கும். தன்னுடைய பிள்ளைக்காய் பரிதவிப்போடு இருந்த இந்த தாய் தேவனிடத்திலே வந்த பிற்பாடு எப்படி அவர் கண்ணீர் துடைக்கப்பட்டது, எப்படி அவருடைய குடும்பத்திலே சமாதானம் வந்தது. எனவே தாய்மார்கள் யார் நீங்கள் இந்த நேரம் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கீங்களோ, ஒருவேளை இந்த சாட்சி உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை அடையாளப்படுத்துகிற ஒன்றாய் நீங்கள் பார்த்தால், உங்கள் குடும்பத்தை அடையாளப்படுத்துகிற ஒன்றாய் நீங்கள் பார்த்தால், அல்லது உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கை அடையாளப்படுத்துகிற ஒன்றாய் நீங்கள் பார்த்தால், விசேஷமாய் நீங்கள் நாளை எங்களோடு இணையும்படி நான் உங்களை வரவேற்பேன். சாட்சியை தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியை முன்னோக்கி செல்லலாம். என்னோட பேர் கற்பகம். நான் என் முன்பாக என் வாழ்க்கை மிகவும் அழிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை, என் குழந்தைங்க மூலமாக எனக்கு பிரச்சனை. என்னோடய பெரிய மகள் பேர் சசிகலா. அவளுக்கு தான் அடிக்கடி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. உடல் வியாதி இருக்கும். அவள் காலேஜுக்கு போகிறத ஒரு பெரிய பாரமாக நினச்சி போயிட்டு இருந்தா. படிப்பை இது பண்ணுறது, அவளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்ததால், எனக்குள்ளேயும் தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை என்ன இருக்கும், இதனோட எஃபெக்டாக என்னன்னு தெரியல, என் மகளோட வாழ்க்கையிலையும் அது இருந்தது. பிஇ படிக்கும்போது செகண்ட் இயர் படிக்கும்போது நான் இனிமேல் காலேஜ் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா. காலேஜுக்கு போகிறதில்ல. எனக்கு பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். அதனால் அவளை
திரும்பவும் படிக்க சொல்லி அவளுக்கு கம்பல் பண்ணதால் அவள் சூசைட்க்கு முடிவு பண்ணிட்டாள். ஒரு நாள் வந்து அவள் சூசைட் அட்டம் பண்ணதால் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அவளை இந்த சூழ்நிலையில் மீட்கிறதுக்காக நான் போகாத இடம் இல்லை, கோவில் குளம் யார் என்ன சொன்னாலும் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அவள் எப்படியாவது அவள் மனம் மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியான சூழ்நிலை என்னன்னா, நான் ரொம்ப பயங்கரமாக பாதிக்கப்பட்டது எப்படின்னா, என் மகளையே நான் இழந்துட்டேன். அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டு அன்னைக்கு சூழ்நிலையில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் யாருமே இல்லை. நான் தனியாக கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அவளுக்கு ஒன்றும் இல்லை, பல்செல்லாம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் அக்கா வந்து இந்த இடத்த பற்றி, இந்த ஆலயத்தை பற்றி சொன்னாங்க. நான் ஒரு அவநம்பிக்கையாக தான் இங்கே வந்தேன். எங்கெங்கேயோ போனோம், அது நடக்கலை, இங்கே மட்டும் நடக்குமான்னு. ஆனால் நான் என் குழந்தைய ஒரு பிணமாக தான் இந்த இடத்துல நான் கூப்பிட்டு வந்தேன். அப்போ வந்து முதல் மீட்டிங்லேயே எனக்கு இங்கே வந்து அட்டன் பண்ண அந்த முதல் மீட்டிங்லேயே என் மகள் வந்து பலமாக உணர ஆரம்பித்தா. நானும் ஒரு வித்தியாசத்தை உணர ஆரம்பித்தேன். என் கண்களுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்து போனது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவன். உண்மையாக அது என்னோடய வாழ்க்கையில் அன்றைக்கி நடந்தது. அன்றைக்கி மீட்டிங் அன்றைக்கி நாங்கள் இந்த கவுன்சிலிங் முடிச்சுட்டு வெளியே போனால் என்னோடய டாக்டர் வந்து எப்போவுமே அவள் வந்து ஒரு விஷயத்த செய்ய மாட்டா, நான் வந்து இவ தொடர்ந்து காலேஜ் போவாளா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையாக தான் இருந்தேன். ஆனால் அந்த கவுன்சிலிங்க்கு அப்புறமா அவள் என்ன சொன்னான்னா, என் மம்மி நாளையிலேருந்து நான் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு. ஆல்ரெடி ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருந்தால், தற்கொலைக்கு முயற்சி பண்ணதால் அவளால் ஒன்றும் பண்ண முடியாது, எப்படி பண்ணுவான். ஆனால் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி காலேஜ் போயிட்டா. அந்த தெருவே வந்து நாள் இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை, போலீஸ்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தாங்க. இன்றைக்கி காலேஜ் போகிறாளே அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் தேவன் கர்த்தர் என் வாழ்க்கையில் பெரிய காரியம். அந்த நாள் முதற்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக என் மகள் வாழ்க்கையில் விடுதலை வந்தது. என் மகள் மூலமாக நாங்கள் எல்லாருமே விடுதலை பெற ஆரம்பித்தோம். நானும் என் மகளுக்காக எல்லாம் செய்ய ஆரம்பித்து அவளோட ஒவ்வொரு அசைவுலையும் நான் சந்தோஷப்பட்டேன். நான் தேவனை கண்டடைஞ்சேன். அதுக்கப்புறமா இங்கே வர ஆரம்பித்தோம். முதல்ல நானும் என் மகளும், அடுத்து என் இளைய மகள், என் கணவர் எல்லாருமே வர ஆரம்பித்தோம். என் குடும்பம் முழுவதுமே படிப்படியாக தேவனை தெரிஞ்சு கொள்ள ஆரம்பித்தது. நாங்கள் எல்லா நாள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் குறிப்பாக முக்கியமாக கலந்துக்க ஆரம்பித்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெற்றோம். என்னோட பண வாழ்க்கையிலையும் நான் வித்தியாசத்தை பார்க்க ஆரம்பித்தேன். கடன் பிரச்சனையிலேருந்து நான் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் கடனோடு இந்த ஆலயத்தில் வந்திருந்தேன். இங்கே வந்த பிறகு நான் இங்கே கடந்த வழிநடத்தல கேட்டு கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு கடன்றது எதுவுமே இல்லை. என்னோட கடன்ற பிரச்சனையிலேருந்து நான் முழுமையாக விடுதலை அடைஞ்சிருக்கேன். இந்த நடுவில் வந்து நான் நிறைய விஷயங்களை கடந்து போயிருக்கேன். எல்லாத்துக்கும் தேவன் எனக்கு வழிநடத்தல் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தில் வந்து நான் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கும் போது பரிசுத்த ஆவியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் முன்னோக்கி போக ஆரம்பித்தேன். நான் ஒவ்வொரு தடவை நடக்கும் போதும் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கிட்டேன். அப்போது ஒரு மாதம் பிப்ரவரி மாதம் ஜபத்தில் வந்து நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றேன். அந்த நாள் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நான் என் வாழ்க்கையில் அடைஞ்சேன். நான் ஓடி அவ்வளோ எல்லாருக்கிட்டையும் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதுக்கான எனக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து நான் நிறைய விஷயங்கள் எனக்குள்ளே மாற்றத்தை பார்க்க ஆரம்பித்தேன். முன்னாடி வந்து நான் எல்லாத்துக்குமே யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன் எதையும் செய்கிறதுக்கு. இப்போ வந்து எல்லா விஷயத்துலையும் தேவன் என்னை வழி நடத்துகிறாரு. முன்னாடி யாரெல்லாம் என்னை அலட்சியமாக பார்த்தாங்களோ, நான் தேவனை தேடி போகிறத அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிற இடத்துல இப்போ தேவன் என்னை வச்சுருக்காரு. பண வாழ்க்கையிலும் சரி, எல்லா ஊழியத்துலேயும் சரி, தேவன் நான் வந்து என்னோட முழு குடும்பத்தையும் தேவனோட கரத்தில் கொடுத்துருக்கேன். என் பெரிய மகளை வந்து பாஸ்ட் ஒய்ஃபாக இருக்காங்க, இப்போ தேவனோட ஊழியத்தில் இருக்காங்க. அவங்க
எனக்கு இதை விட வெளியே கொடுத்துருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டேன். என் மகளை தேவனோட கரத்தில் இருக்கிறதால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோட கணவரும் இப்போது முழுமையாக மாறி இருக்காரு. இப்போ என் குடும்பத்தில் சமாதானம் இருக்குது, செழிப்பு இருக்குது. எங்கள் குடும்பத்திலேயே என் ஃபேமிலின்னு எடுத்துக்கும் போது என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே நான் ஒரு சாட்சியாக இருக்கேன். இப்போ அவங்களும் எங்கள் மூலமாக ஒருத்தராக தேவனை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சந்தோஷத்தை கொடுத்த தேவனுக்கு, சமாதானத்தை கொடுத்த தேவனுக்கு இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் மாற முடியும். யாரெல்லாம் இந்த மாதிரி தற்கொலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, எதிர்காலமே இல்லை, இருண்டு போயிருக்கா, நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக இந்த இடத்துல வரும்போது ஒரு வித்தியாசத்தை உணர்வீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்களா? அதுக்கான ஒரே இடம் இதுதான். எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் பெற்ற சந்தோஷத்தை நீங்கள் பெறணுன்றதுக்காக சொல்கிறேன். வாங்க, இந்த எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்த தேவனுக்கு நன்றி. மிக நிச்சயமாக நீங்க பார்த்தது போலதான் இந்த தாயார் எப்படியாக தன்னுடைய வீட்டின் சூழலையை மாற்றினாரோ, அதே விசுவாசத்தில் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் தேவனுடைய உதவி உங்களுக்கும் கிடைக்கும் என்பது நீங்க விசுவாசிக்கிறீங்களா? தவற விடாதீர்கள். நாளை காலை 9:30 மணி நம்முடைய சிறப்பான கூட்டத்தில் இந்த இணையும்படியாக. தேவன் வெறும் தாயாரை மட்டும் ஆசீர்வதிப்பதில்லை, அவரிடத்தில் வருகிற எல்லோரையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறவராக இந்த இடத்துல இருக்கிறார். குறிப்பாக நாமும் ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயம் திறக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் எல்லா வழிகளில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய வாக்கு தத்தத்தினுடைய முழுமையை நீங்கள் பார்க்க. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை உங்க வாழ்க்கையினுடைய எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பலப்படுத்தப்படும்படியாக வருகின்ற திங்கட்கிழமை நீங்கள் உங்களுடைய பொருள் ரீதியான பிரச்சனைகளை கடந்து சென்றீங்கோ, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில முன்னேற்றம் தேவை, அடப்பாச தடையில சந்திக்கிற பலவிதமான ஏமாற்றங்கள், தோல்விகள் அல்லது எல்லாமே நடந்தது என்று நான் நினைக்கிற அந்த நேரம் பலர் கடினமான சூழ்நிலைகளில் என் ஆசீர்வாதம் என் கை நழுவி செல்வதை நான் பார்க்கிறேன். இப்படியான ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கீங்கன்னா தேவனுடைய மாபெரும் பதில் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இது சாத்தியமா? இது சாத்தியம் என்பதற்கான ஒரு மிக பலனான ஆதாரத்தை நீங்கள் பார்க்கும்படி வாழ்க்கை மாற்றத்தோடு தேவன் எப்படி ஒருவருடைய வாழ்க்கையை பொருள் ரீதியாகவும் உயர்த்துகிறவராயிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கும்படி இது சாட்சி பாருங்கள். குழந்தை எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோஜேஷ். சரியாக இந்த யூனிவர்ஸ் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் ரொம்பவும் அழிக்கப்பட்ட ஒரு நிலைமையை தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் நான் 10வது ஃபெயிலான ஒரு நபராக இருந்தேன். இதனால என்னுடைய ஃபேமிலியில் என் அப்பா, என்னுடைய அம்மா இருக்கட்டும், இவங்க என்னை ஒரு மரியாதை கொடுக்காத ஒரு நபராக இருந்தாங்க. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடியவங்க. ஒரு பிரச்சனையில் என் அம்மா என்கிட்ட இந்த வார்த்தையை கூட சொல்லியிருந்தாங்க, நீ உயிரோடு இருக்கிறது இறந்தாலே நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் 10வது ஃபெயிலான ஒரு காரணத்தினால எனக்கு நண்பர்களுடைய சகவாசமானது இல்லை. அதனால யாருக்குன்னா ஃபெயிலான பசங்க, என்னோட பெரிய பசங்க, அவங்க கூட போய் நான் சுத்த ஆரம்பிச்சிருந்தேன். அவங்க கிட்ட ஒரு தவறான பழக்கம் கற்றுருந்தேன். குடிக்க ஆரம்பித்தேன், சிகரெட் குடித்தேன், நான் பாக்கு போட்டேன், என் நஞ்சா கூட அடிச்சிருக்கேன், ஆபாச படம் நான் பார்க்கக்கூடிய நம்ம இது எல்லாமே நான் 16 வயசுல செய்ய ஆரம்பித்தேன். இதனால என் வீட்டுக்குள்ள என்ன ஒரு மரியாதை இல்லாத ஒரு நபராக இருந்தேன். என் குடும்பத்தின் மத்தியில் எல்லா நேரமும் நான் புறக்கணிக்கப்பட்டேன். நான் என்ன பண்ணேன், இன்னும் அதிகம் இந்த தவறை நான் செய்ய ஆரம்பித்தேன். பசங்க கூட போகிறது, பைக்கில் சுற்றுறது, நைட்டில் போகிற ஒரு பசங்களை போட்டு அடிக்கிறது. ஒரு சிலர் டைமில் வேலை முடிச்சுட்டு ஒரு சிலர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வருவாங்க. அவங்கள கூட என்ன பண்ணுவோன்னா, நான் நிறுத்தி வழிமறித்து சும்மா விளையாட்டுக்காக அவங்கள அடித்து அந்த இடத்துலேருந்து ஓட விடுவோம். அந்த மாதிரி ஒரு தவறு கூட நான் செஞ்சுருக்கேன் நான். இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையானது ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு நிலைமை தான் பொருந்துச்சு. இது எல்லாமே நான் செஞ்சாலும் எனக்கு அந்த நேரத்தில் ஒரு திருப்தியானது இல்லை. அதனால் என்ன பண்ணோன்னா, அதிகமான ஒரு போதை பழக்கம் நான் எடுத்துக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பிச்சிருந்தேன். அந்த குடிக்கு நான் 16 வயசுன்றதுனால அந்த டைம் என் கையில் காசு ஆனது இல்லை. காசு இல்லாத ஒரு காரணத்தினால நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் அப்பா பாக்கெட்ல போய் காசு எடுப்பேன் அவருக்கு தெரியாம. எங்கள் அம்மா தெரியாமல் பீரோ சாவி ஒரு சாவி நான் வச்சுருந்தேன். அவங்க வீட்டில் இல்லாத டைம்ல நான் அங்கேருந்து காசு எடுப்பேன். நான் போய் பசங்க கூட சேர்ந்து திருப்பி இதில் சரக்கானது வாங்கலாம், குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். இப்படி தான் என் வாழ்க்கையானது ரொம்ப அழிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்துச்சு. எனக்கு வீடை விட சொல்லப்போனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு ஜாஸ்தி. ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். ஒரு நாள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து நாங்கள் அப்போ ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையானது பண்ணும்போது தான் யூனிவர்சல் ஆலயத்திலேருந்து ஒரு தெய்வனுடைய மனுஷன் அந்த இடத்துல வந்திருந்தாரு. எங்களை ஒரு அழைப்பிதழானது கொடுத்திருந்தாரு. உங்களுக்கு திறமையானது இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், வாலிப கூட்டமானது இருக்குது, இல்லை வாலிப கூட்டத்தை நீங்கள் வாங்க, உங்களுடைய திறமையை காமின்னு சொல்லிட்டு நான் அந்த நேரம் தான் நாங்கள் வந்தோம். அந்த இடத்துல நாங்கள் வரும்போது தான் நாங்கள் ஒரு டான்ஸ் மூலயமா ஒரு ஜிம்னாஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாலிப கூட்டத்தில் நான் வந்தேன். முதல்ல கூட்டத்துலேயும்
ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வானது இருந்துச்சு. ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பார்க்கிலும், வெளியில இருக்கக்கூடிய இடத்த விட, நான் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுது. அந்த இடத்துல வந்து நாங்க டான்ஸ் ஆடியிருந்தோம். அந்த இடத்துல ஒரு என்ஜாய்மென்ட் நாங்க பண்ணியிருந்தோம். ஆனா, அந்த கூட்டம் முடிவுல ஒரு ஜெபமானது எனக்கு செஞ்சிருந்தாங்க. அந்த ஜெபம் செஞ்சு முடிச்ச உடனே, நான் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ஒரு மயக்கம் அடிச்சு கீழ விழுந்தேன் நானு. எனக்குள்ள உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருந்துச்சு. எனக்குள்ள ஏதோ விட்டு வெளிய போன மாரி நான் உணர்ந்தேன் நானு. அந்த நேரத்துல நான் இப்ப ஒரு தேவனுடைய மனுஷனிடத்த கேட்டிருந்தேன். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்ப அவர் சொல்லியிருந்தாரு, "இந்நாள் வரையிலும் நீ ஒரு அசுத்த ஆவியினால ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபரா இருந்த. இந்த ஜெபத்திலிருந்து நீ வெளிப்படுத்தப்பட்ட" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிற்பாடு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, என்னோட வெளியில இருக்கக்கூடிய நண்பர்களுடைய சகவாசத்தோட இந்த ஆலயத்திற்குள்ள வரும்போது, நான் அநேக ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு கிடைச்சிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். இவங்க ஆலயத்துக்கு ஒரு ஒரு முறையும் என்ன வரும்படியான எனக்கு அழைப்பிதழானது குடுத்திருந்தாங்க. நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு நான் வர ஆரம்பிச்சிருந்தேன். வரும்போது ஒவ்வொரு கூட்டத்திலயும் ஒவ்வொரு வித்தியாசமானத நான் கத்துக்கிட்டேன். ஒரு ஒரு செய்திய நான் பெற்றுக்கொண்டேன். இந்த பிரச்சனையானது எனக்கு சீக்கிரமா முடியல. நான் ஆலயத்திற்குள்ளாக வந்தாலும், புதன்கிழமையானது வந்திருந்தேன், வெள்ளிக்கிழமையானது வந்திருந்தேன். என்னுடைய விடுதலைக்கான கூட்டத்தில கலந்து ஞாயிற்றுக்கிழமை கலந்தேன். ஆனா என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்னும் விடல. நான் சர்ச்சுக்கு போறத சொல்லி என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு சில நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி என்ன அவமானப்படுத்துனாங்க. "என்ன சர்ச்சுக்கு போய் என்ன பாஸ்டர் ஆவ போறியா?" அப்படின்ற மாரி ஒரு வார்த்தையானது கூட கேட்டிருந்தாங்க. நான் சர்ச்சுக்கு வந்திருந்தாலும், சர்ச்சை முடிச்சுட்டு வாலிப கூட்டம் முடிச்சு நான் வெளிய போகும்போது, சிகரெட் புடிச்சுட்டு நான் போவேன் நானு. என்னோட சர்ச்ல இருக்கக்கூடிய பசங்க என் கூட வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, "இது மாரி செய்யாத, இது தவறு" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலும் நான் இந்த சிகரெட்டானத புடிச்சுட்டு நான் போவேன் நானு. சர்ச்சுக்குள்ள பார்க்கும்போது ஒரு நல்ல பையனா நான் காமிச்சுப்பேன். ஆனா சர்ச்ச விட்டு நான் வெளிய போகும்போது, அதே போதை பழக்கம், அதே பழைய வாழ்க்கையில இருக்குது, அதே அப்பா, அம்மாக்கு கீழ்ப்படியாது, இந்த மாரி தான் இருந்தேன் நானு. ஆனா, ஒரு போதகர் முன்னாடியும், ஒரு தேவனுடைய மனுஷன் முன்னாடி போய் முன்ன ஒரு பரிசுத்தமான ஒரு நபரா நான் காமிச்சுக்கிட்டேன் நானு. அந்த அசுத்த ஆவி எனக்குள்ளாக இருந்து எது வெளிய போச்சோ, அது எனக்குள்ளாக இருந்து முழுமையா போகல. அப்போ வந்து நான் புதன்கிழமை கூட்டத்துல நான் வந்தேன். புதன்கிழமை கூட்டத்துல மெய்யான விடுதலை எப்படி நம்ம பெறணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கத்துக் குடுத்திருந்தாங்க. மெய்யான விடுதலையான நம்ம எப்போ பெறுவோம்னா, நமக்குள்ளாக இருக்க பரிசுத்த ஆவி பெறும்போது மட்டும் தான் மெய்யான விடுதலை பெறும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப எனக்கு பரிசுத்த ஆவி நிச்சயமா எனக்கு என்னன்னே தெரியல எனக்கு அப்போ. பரிசுத்த ஆவினா என்னன்னு கூட நான் கேட்டிருந்தேன். அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் எனக்கு உணர்த்திருந்தாரு. இயேசுவுடைய ஆவி தான் பரிசுத்த ஆவி. அப்ப நான் கேட்டிருந்தேன், இந்த பரிசுத்த ஆவி நான் பெறணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது, எனக்குள்ளாக என்னென்ன தவறு இருக்கோ அந்த பட்டியல சொல்ல சொன்னாரு. எல்லாம் தவறு நான் கூச்சப்படல. நானு எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவர் சொல்லியிருந்தாரு, "இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். நீ இந்த விஷயத்த நீ செஞ்சனா, எப்படி பரிசுத்த ஆவிய பெற முடியும்?" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு முறையும் நான் ஒரு ஒரு தவறானது செய்யும்போது, அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் யோசிச்சேன் நான். நான் இந்த விஷயத்த செஞ்சேன்னா, அந்த தவற நான் ஏற்படுத்துறேன்னா, நான் தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு விஷயத்த செய்றேன். நான் இத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இருந்தாலும் எனக்குள்ள அந்த பெறலானது இல்ல. நான் வந்து தேவனுக்கு பிடிச்ச விஷயத்த செய்றதுக்கு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் முதலாவது விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமை கூட்டத்துல வாங்க, நான் வந்து விடுதலையானது பெற்றுக்கொண்டோம். முழுமையான மனம் திரும்புதல் நான் ஏற்படுத்தினேன். ஆண்டவரே நான் இனியும் நான் இந்த தவற நான் செய்ய மாட்டேன். நான் என் வாழ்க்கையில வந்து நான் முழுமையா நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அந்த நேரம் நான் புதன்கிழமை கூட்டத்துல வரும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கூட்டம் எனக்கான கூட்டம்னு சொல்லிட்டு. இப்ப என்ன நான் பண்ணேன்னா, நான் தவறான செயல் எந்த இடத்துல நான் செய்றேன். என்னோட தவறான நண்பர்களுடைய சகவாசம். முதல்ல நான் நண்பர்களுடைய சகவாசத்த துண்டிச்சேன். பிற்பாடு ஆலயத்துல இருக்கக்கூடியவர்கள், தேவனுடைய நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு பசங்கள என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் ஃப்ரெண்ட்ஸுங்களா நான் ஏத்துட்டேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னை இன்னும் தேவனுக்கு நெருக்கமா கொண்டு போனாங்க. பிற்பாடு நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டேன். பரிசுத்த ஆவியினால நான் நிரப்பப்படக்கூடிய இந்த நேரமானது நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா விஷயத்தையும் நான் சிறந்ததா மாத்தணும். எல்லா விஷயத்தையும் நான் ஒழுங்கா மாத்தணும். எந்த இடத்துல நான் அவமானப்படுத்தணும், எந்த இடத்துல நான் வந்து பிரச்சனையானது இருக்கணும், எந்த வீட்ல எனக்கு அவமானமா இருக்கோ, எல்லாத்தையும் நான் மாத்தணும். தேவன் எனக்கு உணர்த்தியிருந்தாரு. நான் தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக இருக்குன்னா, நான் எல்லா இடத்துலயும் ஒரு சாட்சியான நபரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி 10த் எழுத்துல பாஸ் பண்ணேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையானது கிடைச்சிருந்தது. ஐடிஐ முடிச்சேன். எனக்கு வந்து ஒரு கார் கம்பெனியில வந்து சர்வீஸ் அட்வைசர் போஸ்டிங் ஆனது கிடைச்சிருந்தது. நான் சரியா சொல்லப்போனா ஆலயத்துக்கு வரும்போது, என்னுடைய சம்பாத்தியமானது ஏறக்குறைய வந்து ரூ. 2,500 ஒரு மாதம் இவ்வளோ தான் என்னுடைய சம்பாத்தியமானது இருந்தது. இந்த ரூ. 2,500 சம்பாத்தியத்தில தான் என்னுடைய வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து என்ன பண்ணணும், என் பணத்த குடுத்தேன். என் வீட்லருந்து எனக்கு ஒரு தொகையா ரூ. 250 அந்த நேரமானது குடுப்பாங்க. அந்த ரூ. 250 நான் தேவனுக்கான காணிக்கைன்னு நான் குடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் தசம பாகத்த பத்தி கத்துக்கொண்டேன். தசம பாகம்னா என்னன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. காணிக்கை மட்டும் தேவனுக்கு உண்மையானது இல்ல. தசம பாகம் மிக முக்கியமானது நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ரூ. 2,500 சம்பளத்திலருந்து நான் தசம பாகம் பிரிச்சு வைக்க ஆரம்பிச்சேன். பிற்பாடு எனக்கு வேற ஒரு கம்பெனியில எனக்கு வேலை கிடைச்சுச்சு. அந்த கம்பெனியில வந்து எனக்கு ஒரு ரூ. 5,000 சம்பளம். அடுத்த ஒரு கம்பெனியில ஒரு ரூ. 8,000 சம்பளம். அதுக்கு அடுத்து ஒரு கம்பெனியில ரூ. 10,000 சம்பளம். ஏறக்குறைய என்னுடைய சம்பாத்தியம் கடைசியா ரூ. 15,000 10த் ஃபெயில் ஆன ஒரு நபர் ரூ. 15,000 சம்பளம். ஏறக்குறைய வந்து ஒரு 10 வருஷத்துக்கு
ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னும்போது மிகப்பெரிய ஒரு சம்பளம் அந்த டைம்ல எனக்கு. இருப்பினும் ரூ. 2,500 இருந்து தேவன் உன்னை ரூ. 15,000 சம்பளத்தை உயர்த்தியிருக்காரு. உன்னுடைய தசம பாகத்தை நீ தேவனுக்கு உண்மைத்தன்மையான நபரா இருந்தா, இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த வார்த்தையை ஏத்துக்கொண்டேன். எனக்கு கூட அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டேன். நான் என்ன பண்ணேன்னா, நான் திங்கட்கிழமை கூட்டத்துல நான் கலந்துக்கிட்டேன். நான் திங்கட்கிழமை கூட்டத்துல நான் கலந்த பிற்பாடு, நான் பண வாழ்க்கையில எப்படி முன்னேறணும்ன்ற ஒரு செய்தியை நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு 1 1/2 மாசம் நான் உண்மையான நபரா இருந்த தேவனுக்கு நான் நிரூபிச்சேன். 1 1/2 மாசம் கழிச்சு என்னுடைய மாமா என்னிடத்துல வந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு, "நான் ஒரு மீன் வியாபாரமானம் செய்றேன். என்னால இந்த வியாபாரமானம் செய்ய எனக்கு பலன் இல்ல. எனக்கு வயசாயிடுச்சு. நீ இந்த கடைய இருந்து போடுறியா?" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், "நான் போடுறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா, இது தேவனிடத்துல நான் ஜெபிச்சிருந்தேன். "தேவன் எனக்கான ஒரு வழியை காண்பீங்க. எனக்கான ஒரு கதவு திறங்க" அப்படின்னு சொல்லி தேவன் எனக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு நான் நம்பி அந்த இடத்துல போனேன். இன்னைக்கு மீன் வியாபாரத்துல நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஏறக்குறைய ஒரு 6 மாத காலமா நான் வந்து அந்த மீன் வியாபாரத்த தொடர்ந்து செஞ்சேன். என்னுடைய சம்பளம் 1,00,000 மாறுச்சு. சரியா தேவனுடைய மனுஷன் எனக்கு எந்த ஒரு வார்த்தை சொன்னாரோ, அதே பிரகாரம் இந்த சம்பளம் ரூ. 1,00,000 மாறி இருந்துச்சு. நான் அந்த ரூ. 1,00,000 தேவனுக்கு உண்மையான நபரா இருந்தேன். இன்னைக்கு என்னுடைய பண வாழ்க்கையில தேவன் வித்தியாசம் ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு மாதம் ஏறக்குறைய ரூ. 2,50,000 நான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். எனக்கு கீழ 3 பேர் கிட்ட வேலையான செய்றாங்க. முன்னாடி ரூ. 2,500 சம்பளத்தோட நான் இந்த ஆலயத்துக்கு நான் வந்தேன். ஆனா இன்னைக்கு தேவன் எனக்கு ரூ. 2,50,000 சம்பளமானது மக்கள் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் என்னுடைய ஆசீர்வதிச்சிருக்காரு. என்னுடைய பண வாழ்க்கை முழுமையா வித்தியாசமானது மாறியிருக்கு. இது மட்டும் இல்லாம, நான் முன்னாடி மத்தவங்க கீழ கை கட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு மத்தவங்களுக்கு நான் சம்பளம் குடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கைய மாத்திருக்காரு. இது மட்டும் கிடையாது. என்னுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கிறது. நான் ஆலயத்துக்கு வரும்போது தனிமையான நபரா இருந்தேன். நான் வந்து வாலிப பருவத்துல அந்த ஆலயத்திற்கு வந்திருந்தேன். ஆனா இந்த இடத்துல வரும்போது, தேவன் எனக்கான ஒரு ஏற்றத்தொகையை குடுத்திருக்காரு. அவங்களும் ஒரு தேவனுடைய மனுஷியா இருக்காங்க. ஆலயத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்ட ஒரு நபரா இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு 3 பசங்க இருக்காங்க. என்னுடைய திருமண வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய திருமண வாழ்க்கையோட என்னுடைய ஆரோக்கியம் நிச்சயமா தேவனுடைய பரிசுத்த ஆவியினால எனக்கான பலனை குடுத்திருக்காரு. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய பெரிய ஆசீர்வாதம் தேவன் எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானது. இந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக இரும்போது, நான் முழுமையான ஒரு உறுதியை நான் உணர்றேன். தேவன் எனக்குள்ள இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை முன் இருந்ததற்கும் இப்போதும் தேவன் முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆலயத்துல நான் வராத இருந்திருந்தா நிச்சயமா ஒரு தவறான ஒரு பழக்கத்துல ஈடுபடக்கூடிய ஒரு நபரா இருப்பேன். ஒரு குடிச்சிட்டு இருப்பேன். ஏன் ஒண்ணு நான் ஜெயில்ல இருந்திருப்பேன். இல்ல நான் செத்து கூட நான் போயிருப்பேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நபரா நான் வெளிய வாழ்ந்திருந்தேன். ஆனா எப்போ நான் இந்த ஆலயத்த நான் தேர்ந்தெடுத்தேனோ, நான் தீர்மானித்தேன். தேவன் என்னுடைய வாழ்க்கைய மாத்த விரும்புறார். இந்த வாழ்க்கை வந்து தேவன் என்ன முழுமையா மாத்துறதற்கான ஒரு ஆக்கமானது. இன்னைக்கு நான் தேவனுடைய ஊழியத்தை ஒரு செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். ஆலயத்துல துணையாளரா இருக்கேன். என்ன மாரி யார் கஷ்டப்பட்டாங்களோ, அவங்க எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யக்கூடிய இடத்துல தேவன் இந்த நேரம் என்ன மாத்திருக்காரு. தேவன் என்ன மாத்துனது மட்டும் அல்லாம, மத்தவங்களுக்கு நான் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கான பலன குடுத்திருக்காரு. எனக்கு பலன் குடுத்த இந்த தேவனுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துறேன். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிறேன் மக்கள். இந்த சாட்சி கண்டிப்பாய் பொருளாதார போராட்டங்களை கடந்து செல்கிற மக்கள், விசேஷமாய் திங்கட்கிழமை இரவு 7 மணி எங்களோடு இணைய மறக்க வேண்டாம். நீங்கள் எங்களோடு இணைகிற பட்சத்தில் இவர் பெற்றுக்கொண்ட அதே வழிகாட்டுதல் நீங்கள் பெறுவீர்கள். மேலும் தேவனோடு கூட செழிப்பை நீங்கள் கண்டிப்பாய் கண்டடைய முடியும் மக்கள். இதோ நான் நிகழ்ச்சியினுடைய இறுதியில வந்திருக்கிறோம். இந்த தருணத்திலே யார் நீங்கள் இந்த நேரம் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கீங்களோ, நாளைய கூட்டத்துடைய பிரதானமான முக்கிய நோக்கம் என்னவென்றால், ஒருவர் எப்படி வாழ்க்கையில வெளிப்புறத்துல பல போராட்டங்களை சந்திக்கிறாரோ, அந்த எல்லா போராட்டங்களை விட ஒருத்தர் முதலாவது ஜெயிக்க வேண்டியது உட்புறத்திலே எதிர்கொள்கிற போராட்டம். உட்புற போராட்டத்தை ஜெயிக்கும் போது மக்களை கண்டிப்பாய் வெளியிலே நீங்கள் உங்கள் போராட்டங்களை ஜெயிப்பது முடியாது என்பதே கிடையாது. உட்புற போராட்டத்தை ஜெயிக்கிற ஒருத்தர் கண்டிப்பாய் வெளியிலே ஜெயிக்க முடியும். அந்த உட்புற போராட்டத்தை ஒருத்தர் ஜெயிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய உதவியோடு அவர் வெளிப்புறத்துல உள்ள எல்லா சவால்களை சந்திக்க முடியும். இதோ நான் விசுவாசிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும். ரட்சிப்பு ஒருத்தர் வாழ்க்கையில எந்த அளவு பிரதானமான ஒன்று. அதாவது பரிசுத்த ஆவி ஒருத்தர் வாழ்க்கையில் வரும்பொழுது அந்த நபர் வாழ்க்கை ரட்சிப்புக்கு உட்படுகிறது. ரட்சிப்பு ஒருத்தர் வாழ்க்கையில வரும்போது பாஸ்டர் வேற என்ன குறை அவங்களுக்கு இருந்தாலும் அது எல்லாமே அவங்க வாழ்க்கையிலே நிவர்த்தி செய்யப்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் ஜீவனை தர வந்தேன், பரிபூரணப்பட வந்தேன். ஜீவன் உங்களுக்குள்ள வரும்போது, ரட்சிப்பு வரும்போது பரிபூரணம் கண்டிப்பாய் அதனை பின்தொடர்ந்து வருகிறது. இந்த விளக்கத்தின் வீடியோ கவனிக்கலாம். இதனை தொடர்ந்து நாம் ஜெபத்திலே முன்னோக்கி செல்ல போகிறோம். அநேக ஜனங்கள் பூமியில் இப்படியாய் பிறக்கிறார்கள்.
மிக அவசியமான தேவைகளுக்காக எல்லா நேரமும் பொருளை குறித்தல்ல, தன்னை குறித்து யோசிக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம், வாழ்க்கை அநீதியானதென்று. எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்கவில்லை. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், இங்கே ஒரு ஏற்பாடானது இருக்கிறது. அந்த ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது இரட்சிப்பினுடைய உறுதியை குறித்து. அது மிகவும் உங்களுக்கு ஏற்றாற்போல் நித்திய கால வாழ்க்கை. இந்த நித்திய கால வாழ்க்கை அவருடைய இரத்தத்தினால் முத்திரை செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு தந்தையின் ஏற்பாடு. தன் பிள்ளைகளுக்காய் யாவையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆனால் இவையை நீங்கள் அடைய விரும்பினால் நீங்கள் முதலாவது அவர் பிள்ளையாய் மாற வேண்டும். எனவே உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஜீவ புஸ்தகத்திலே. தேவன் தாமே இந்த பெயர்களை எழுதுவார். அவரிடமிருந்து ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். அவரோடு ஒரு புதிய அடையாளத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எப்படியானாலும் யார் பிதாவை விட்டு தூரமாய் விலகி செல்கிறார்களோ அவருடைய சத்தியத்தை கைவிடுகிறவர்களுக்கு இப்படியாய் சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். பாவம் ஆண்டவர் விட்டு என்றென்றும் நம்மை பிரிக்கும். எங்கே பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டுமோ அங்கிருந்து நம்முடைய பெயர் அழிக்கப்படும். எனவே இந்த நித்திய கால சொத்து அடைய நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவரை தேட வேண்டும். அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட கதவு திறக்கப்படும். அப்பொழுது உங்களுடைய பெயர் தொடர்ந்து இந்த புஸ்தகத்தில் இருக்கும். இந்த ஜீவகால சொத்தை நீங்கள் அடைவீர்கள். எனவே இந்த வாய்ப்புகள் நமக்கு உண்டு. நாம் தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதற்காக, கடைசி காலம் வரையும் அவரோடு கூட நிலைத்திருப்பதற்காக. ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இயேசு, இந்த சாட்சிகள் செய்தி மக்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பதாய், யாரெல்லாம் இந்த நேரம் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ கரங்களிலே தண்ணீரை பிடித்துக் கொண்டு இந்த தண்ணீரின் மூலமாய் இவருக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பங்களும் சரீரத்தில் உள்ள பலவீனங்களும் நீங்கட்டும். தேவன் இவர்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படியா இந்த தண்ணீரை நீர் அபிஷேகும்படி, மேலும் இந்த ஜெபத்தை பெறுகிற ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் கரம் வெளிப்படும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். தேவனே, இயேசு கிறிஸ்துவின் பெயராலே பரிசுத்த ஆவியானவரே, இதோ இந்த தண்ணீரானதை குடிக்கிற ஒவ்வொருவரும் உடைய பலனில் இருந்து குடிக்கட்டும். இந்த எளிமையான ஜெபம் மாபெரும் பதில்களை கொண்டு வரும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தண்ணீரிலிருந்து குடியுங்கள் மக்கள். தேவனுடைய பலனையும் தேவனுடைய வல்லமையும் உங்களுடைய சரீரங்களுக்குள்ளாய் நிறுத்தல் பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். நீங்கள் யார் இந்த தண்ணீரை பருகினீர்களோ, யார் ஜெபத்தை விசுவாசித்தீர்களோ, நான் நம்புகிறேன் கர்த்தர் வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. மக்களே, நாளை காலை எல்லா தாய்மார்கள் விசேஷமாய் எங்களோடு இணைய மறக்க வேண்டாம். குடும்பமாய் வாருங்கள். 9:30 மணி நம்முடைய சிறப்பு கூட்டம். தேவன் உங்கள் அனைவரை ஆஸ்வதிப்பாராக. தாயார்கள் தினம். தாயார்கள் தினம் என்று சொல்லும்போது சந்தோஷத்தினுடைய நாளாகவும் மகிழ்ச்சியின் நாளாகவும் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தின் ஒற்றுமை நாளாக இருக்க வேண்டும். ஆனால் இது நிஜத்தில் உங்கள் வாழ்க்கையில் இப்படி இல்லை. நீங்கள் யார் அம்மாவாக இருக்கிறீர்களோ தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் அழுகிறீர்கள் காரணம் ஒரு வலியின் நிமித்தமாய். தொடர்ந்து அந்த வலிகள் வருவதன் நிமித்தமாய். வலிகள் வெளிப்புறத்தில் வருவதல்ல, குடும்பத்தினுடைய பிரச்சனையின் மூலமாய் வரக்கூடிய வலிகள்.
உங்களுடைய பிள்ளைகள் ஒருவர் ஒருவர் பேசிக்கொள்வதில்லை. இது மிகவும் கடினமாக இருக்கிறது உங்களுக்கு. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். ஆனால் இந்த தாயார்கள் தினம் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கட்டும். ஒருவேளை உங்களை புறக்கணித்திருக்கலாம் அல்லது பாரம் அதிகமாக இருக்கலாம். இதிலிருந்து விடுபட உங்களுக்கு ஒரு வழி உண்டு. நாங்கள் கூக்குரல் செய்ய போகிறோம் தாயார்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும். இந்த ஞாயிற்றுக்கிழமை கலந்து கொள்ளுங்கள். 282/681 மவுண்ட் ரோட், சென்னை. உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் யூனிவர்சல் ஆலயத்திற்கு செல்லுங்கள். மிக முக்கியமான கூட்டம் காலை 9:30 மணிக்கு மற்றும் காலை 7 மணிக்கு, மாலை 6 மணிக்கு. தவற விடாதீர்கள்.